அடுப்புறையில இருக்கமா, இங்க வாங்க. என்ன சச்சு தடபுடலாம் செஞ்சிட்டு இருக்கிய? வெளியே வர அப்படி மணக்குது தெரியுமா? சின்ன பொண்ணு என் தங்கச்சி வரல, அவளுக்காண்டி தான் பிரிஞ்சி ரைஸு, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் அந்த கேரட் இருக்குல்லடி அதுக்கு அலுவாவும் பண்ணியிருக்கேன். சும்மா கலக்கிட்டிய சச்சோ. இதுக்கு ஏக்கா ஸ்டூல் மேல ஏறி நிக்கிய? விழுந்துரு போறிய? கீழே இருந்து கிண்டி கிண்டி கை ஒரே வலிடி, எட்ட மடக்கல, அதனாலதான் ஸ்டூல் மேல ஏறி நிக்கேன். உங்களுக்கு ஏத்தாப்புல எல்லாம் சமையல் நேரம் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அதை விடுங்க. என்ன எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிய? கண்மணி அக்கா வந்துட்டாவலான்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். 12 மணி போலதான் வருவேன்னு சொல்லியிருக்க. அப்ப பரவாயில்லக்கா, அவைய வந்தோன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு சாப்பிட்டு கிளப்பிட்டு மெதுவா கிளம்புறோம். 4 மணி வேலையை விரிச்சிட்டு. மீனா, நானே எல்லாத்தையும் கூப்பிடலான் தான் இருந்தேன். தங்கச்சி வரல, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான்ட்டு எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் படப்படன்னு அவ்வளோ வேலையை முடிச்சிட்டேன் பார்த்துக்க. நீங்கள் வேற கண்மணி எப்போ வருவான்னு கேட்டுட்டே இருந்தீங்களா? சரி, அப்போ எப்படி நீங்கள் இப்போதான் இங்கே தான் வர போறீங்க, அதனால தான் எல்லாத்துக்கும் சேர்ந்தே சமைச்சிட்டேன். அப்படி போடுங்க சச்சோ. சரி சச்சோ, எது வேலைகள் இருக்கா சொல்லுங்க, நாங்க படப்படன்னு பார்த்து கொடுத்துருதோம். அட ஆமா சச்சோ, என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டால, நான் அவ்வளோ வேலையை முடிச்சிட்டேன். சிங்க்ல வேணாலும் பாரு, ஒரு பாத்திரம் இருக்காது, அவ்வளோ பாத்திரத்தையும் பூசி வச்சிட்டோம்ல. அட ஆமா, எக்கோ தங்கச்சி வரணும்னு நம்ம மும்மரமா வேலை பார்த்துருக்கே போல. ஆமா, இந்த இது கூட முடிஞ்சிட்டு, இந்த கிண்டியாச்சு, இவங்க கரண்டி எடுத்து வச்சுட்டு மூடி வச்சு மூட வேண்டிதான், அவ்வளோதான், எல்லாம் ஆச்சு. சின்ன பொண்ணு, அந்த பக்கத்தில் மூடி இருக்கு, பேர் அதை எடுத்தா நானே எடுத்து மூடிடுது சச்சோ. அட்லீஸ்ட் இந்த வேலையாவது நான் பார்க்கேன். சரி, இப்போ நீங்க மெதுவா கீழே இறங்குங்க, நான் கை பிடிச்சிட்டு இறங்குங்க. சரி வாங்க, நாளைக்கு ட்ரிப்பை பத்தி பிளான் பண்ணலாம். எல்லாம் நான் மட்டும் சோபாவில் உட்காந்துருக்கேன்னு குவாச்சிக்காதையில இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு ஒரே குறுக்கு வழி பார்த்துக்க, அதான் உட்காந்துருக்கேன். அட இதுல என்ன இருக்கு சச்சோ, நீங்க அங்கேயே உட்காருங்க, அப்பதான் உங்களை பார்த்து பேசுறதுக்கு நல்ல வசதியா இருக்கு. அக்கா, முட்டையெல்லாம் வைக்கலையோ? ஏன் அறிவு கிட்ட 4 முடி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஐயோ ஆமால, நானும் அப்படிதான் சின்ன பொண்ணு நினைச்சேன். தங்கச்சி வாரா, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா எல்லாம் வைக்கணும் தான் நினைச்சேன். அப்புறம் என்ன வெள்ளிக்கிழமை போச்சு, அதனால தான் சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக பிரிஞ்சி ரைஸும் வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணேன். பார்த்தீங்களாக்கா, இப்போ சாட்டி கண்மணி அக்கா நாளைக்கு வந்திருக்கலாம். 4 மணி நீங்க திங்கணுங்கிறதுக்காண்டி கண்மணி அக்கா இன்னைக்கு வராண்டான்னு சொல்லுவீங்களோ? ஆளப்பாரு, அது மட்டும் இல்லாம இங்க தின்னு தூங்குறதுக்கு நம்ம பேச வந்தோம், நாளைக்கு ட்ரிப்பை பத்தி பேச வந்தோம். அட ஆமா, நாளைக்கு ட்ரிப்புக்கு வேற பிளான் பண்ண வந்தோம்ல. 4 மணி உங்களுக்கு திங்கிறது தவிர வேற எதுவுமே ஞாபகம் இருக்காத. ஏக்கா சொல்லுங்க, எங்க பிளான் பண்ணலாம்? இல்லை எங்கனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கிட்ட பாருங்கண்ணே, ஒரு நாள்ல போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன 4 முடி, அண்ணன் அழகா சீனா பார்த்துக்கிடுவாவே நீங்க இல்லைன்னாலும், அதனால உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. 4 மணிக்கெல்லாம் வாழ்வுதான், இவளுக்கு என்ன குறை சொல்லலாம் போதும், குடிக்கிட்டு வாழ்வே. சின்ன பொண்ணு, உன்னால இப்போ பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேக்கு பார்த்துக்க. பிடிக்கலையோ? பரவாயில்ல, பேசாதிய. கீதா, தப்பா நினச்சிக்காதம்மா. ஐயோ, ஒன்று கிண்டல் தான் அடிக்கவே. கிண்டலுக்கு ஒரு எல்லை இருக்குல்லக்க. 4 மணி நீங்க பண்றதெல்லாம் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு, ஆனா நாங்க கிண்டல் மட்டும் அளவோடு பண்ணணுமா? சரி மீனா, விட்டு தொலை. நம்ம நாளைக்கு பத்தி பிளான் பண்ணுவோம். சச்சு, நீங்க திருப்பரப்பு போயிருக்கீங்களா? அது ஃபால் தானே சின்ன பொண்ணு. இல்லை, உனக்கு தெரியுமா நீ போயிருக்காங்க? ஆமா போயிருக்கேன், சின்ன பேர் போயிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கூட்டிட்டு போனாவல. நானும் இன்னும் போனதில்லை சின்ன பொண்ணு. நானும் இன்னும் போனதில்லை. இன்னைக்கு தான் நான் பேரே கேள்விப்படுறேன். அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் 20 கிலோமீட்டர் தள்ளி இந்த பத்மநாபபுரம் கோட்டைன்னு ஒண்ணு இருக்காக்கா, அங்கேயும் போயிட்டு வந்துருவோன்னே. சின்ன பொண்ணு, 2 இடத்துக்கு ஒரே நாள்ல போயிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் போயிட்டு வந்துடலாக்கா, 2 பக்கத்துல 20 கிலோமீட்டர்ல தானே இருக்கான், அதெல்லாம் போயிட்டு வந்துடலாம்க்கா. ஓ, கார்ல தானே போவோம் சின்ன பொண்ணு, நம்ம எல்லாரும் அந்த கார்ல வந்துருவோமா? அதெல்லாம் ஆராம்சே எல்லாரும் வந்துடலாம்க்கா. நம்ம வீட்டுக்காரெல்லாம் வந்தாதான் காணாது, அவிதான் வரலையே. அது என்னல ஆராமு? அது யாரு? ஐயோ 4 முடி ஆராம்சேனா, ஐயோ எந்த கஷ்டமும் இல்லாம போயிட்டு வந்துடலாம்னு சொல்ல வந்தேன். அட நீ வேற சின்ன பொண்ணு, உடையில ஹிந்தியில பேசுறதா எங்களுக்கு புரிய வேண்டாமா? அப்புறம் சின்ன பொண்ணு, ஈவியெல்லாம் இல்லாம நம்ம போறது நல்லாவா இருக்கு. அதுவும் நாளைக்கு வேற கார்ல எடுத்தினோம், உங்க வீட்டால ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? எல்லாரும் சேர்ந்து போனாலும் நல்லா இருக்கும் பத்தியா?
சச்சு, நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவளுக்கு வேலை இருக்குங்க. சரி, நாளான்னு ஞாயிற்றுக்கிழமை போகலான்னா ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவே கிடைக்குமா, அதுவும் நாங்கள் வெளியே போனால் நாங்கள் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அதுக்கு வேற கேட்பாவ. என்ன செய்ய சொல்றிய? அவைய வாராவளோ வரலையோ சச்சு, நம்ம போறது உறுதி பட்டுக்கங்க. இல்ல மீனா, மணி என்ன ஆகுது? சச்சு பின்னாடி தான் கடிகாரம் இருக்கு. நான் என் மொபைல கூட கொண்டு வரல, எனக்கு தெரியாது. அந்த கடிகாரம்லாம் ஓடலாம். மணி 11 ஆகுது. ஐயோ, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு அவங்க தங்கச்சி வர்றதுக்கு. அவையோ 12 மணிக்கு உங்களுக்கு என்ன? அவைய சீக்கிரம் வந்துட்டாவன்னா சாப்பிட்டு எடுத்துட்டு நம்ம போறத பத்தி பிளான் பண்ணலாம் பத்தி அதுக்கு தான் சொன்னேன். அவ்வளோ நல்லவில்லை நாலுமடி நீங்க. நான் வேற சூதுவாத தெரியாம எதையாவது சொல்லி விட்டுருந்தேன். ஒன்று சொன்னா போதும் அதே பிடிச்சிட்டு இருப்பாள்வே. அதுக்கு இல்லாம சரி பிளான் சீக்கிரம் பண்ணிட்டா நம்ம பாட்டில் வீட்டுக்கு போகலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். கண்மணி அக்காவும் அவ்வளோ தூரத்துலேருந்து வராவ, அவளுக்கு பயிருக்கு பசிக்காதா, அதுக்கு தான் சொன்னேன். அப்படி போடுங்க 4 முடி. அக்கா ஏலா கண்மணி வந்துட்டாளாட்டு இருக்கலாம். அக்கா கண்மணி, கண்மணி எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் மட்டும் இல்லை கண்மணி, இவ எல்லாருமே உனக்கு தான் இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கவே. என் மக்களே, எனக்கு அவ்வளோ நேரம் காத்திருக்கியே? அட ஆமா கண்மணி அக்கா. ரொம்ப நேரம்லாம் இல்லைக்கா, நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுது. நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க. பிற உட்காரலாமா? முதல்ல சாப்பிட விடுங்க. கண்மணிக்காக வயிறு பசிக்குமா இல்லையா? கீதா இன்னும் மாறவே இல்லை எனக்கு. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுக்க. சரி கண்மணி வா, நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம் சரியா? நீ கால் கையெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காரு கண்மணி, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சரியா? ஏக்கா இருக்கா, நான் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன், அப்புறம் நம்ம 2 சேர்ந்தே எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது கண்மணி அக்கா. இன்னைக்கு நீங்க விருந்தாளி, அதனால உங்களை உட்கார வச்சு நாங்க தான் இன்னைக்கு எல்லா வேலையும் பார்ப்போமா. சரி அப்ப நான் கால் கையெல்லாம் கழுவிட்டு வரேக்கா. நீங்கெல்லாம் இருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்னு. ஏக்கா உன்னை பார்த்ததுல நான் பெட்டியெல்லாம் மறந்துட்டேக்கா. அதில் நான் ரூம்ல போய் வச்சுட்டு வந்துட்டேன் சரியா? ஏக்கா அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், நீங்க போய் கை கால் கழுவுங்க போங்க. ஏக்கா கண்மணி அக்கா, அவ்வளோ 3 சூட்கேஸும் சூப்பரா இருக்கு. ஆனாலும் அந்த கட்டை பையன் கொண்டு வந்திருக்கே பத்தியில. சின்ன பொண்ணு எவ்வளவுதான் சூட்கேஸ் வாங்கினாலும் ஆனால் அந்த கட்டப்பை மாதிரி வசதி வருமானுக்கு பார்த்துக்க. கடைசி நேரத்தில் என்னென்னலாம் கிடைக்குதோ கை அதுலலாம் அதை போட்டு கொண்டு வந்துடுது. அது ஆனாலும் அந்த கட்டப்பைக்கு இருக்கிற மோசம் வேற எதுக்கும் கிடையாது பார்த்துக்க. அது உண்மைதான் பத்தியிலக்கா. சரி மக்கள், என்ன கை கால் கழுவிட்டு வரேன். அந்த 3 பெட்டியும் அந்த கட்டப்பையும் தூக்குறதுக்கு 3 பேரும் போறாவ. நம்ம இன்றைக்கெல்லாம் நம்ம தப்பா நினச்சிக்கூடாவளோ. சரி நம்மளும் எந்திப்போம், எந்திரிச்சு தூக்கி வைக்கிற மாதிரி நடிக்கவாது செய்வோம். அப்படியே என்ன கொண்டு வந்திருக்காவன்னு அந்த கட்டப்பையில பார்க்கும் செஞ்சிருவோம். சசக்கா நீங்க போங்கக்கா, சாப்பாடு எடுத்து வைங்க, நாங்க இதை எடுத்து வச்சுக்கிறோம். அட பரவாயில்ல கீதா, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போது. இக்க நீங்க போங்கக்கா, அவைய வேற பசியில் இருப்பாவ, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி அப்ப நீங்க 3 பேரும் எடுத்து வச்சிருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கேன். ஏக்கா அங்கேயே இருக்கட்டு, இதை எடுத்து வச்சுட்டு நாங்களும் வந்துருதோம், ஒத்திலே செய்யாதியே. சரி சின்ன பொண்ணு, வேலை செய்யறாதுன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, சும்மா கிடக்க மாட்டாள்வே. சரி நம்மளும் பெட்டி தள்ளுற மாதிரி தள்ளுவோம். இங்க உட்காரு கண்மணி, நான் எடுத்துட்டு வரேன். சரிக்கா நான் உட்காந்துக்கிறேன். இருங்க, நானும் போய் கூட மாடி எடுத்துட்டு வரேன்னு. அக்கா பிள்ளைகள் கூட வரலையா? அவ எப்ப வந்து விடுவாங்களோ? இல்ல கீதா, 2 பேர் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காவ. இவ 4 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல இருந்து படிக்காவ. சாயந்தரம் சேர்ந்து எல்லாரும் வந்துருவாரு. அப்போ ஒரு 10 நாளாவது சரி இந்த வீட்டுல களை கெட்டோம். அப்பதான் சூப்பரா இருக்கும், நல்ல கலகலன்னு வீடு இருக்கும். இந்த 10 நாளும் நான் சரசக்கா வீட்டுல தான் இருக்க போறேன். ஆமால சின்ன பொண்ணு, எல்லாரும் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாத்தியா. 10 நாள் என்ன, அதுக்கு மேலேயும் நீங்க இரு. சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்கணும்க்கா. சின்ன பொண்ணு இருந்தா உபத்திரம் இல்லாமலாவது இருப்பாள் 4 முடி. நீங்க அப்படியா? நான் என்ன உபத்திரம் பண்ணுவேன்? எல்லாரும் சேர்ந்து சமைச்சு எடுத்து சாப்பிட்டு ஒண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. 4 முடி சேர்ந்து சமைக்கிறதெல்லாம் அவையதான் பார்த்துக்கங்க, நீங்க செய்யற மாதிரி நடிக்க தான் செய்வீங்க. அட இவன் நம்ம வேலை செய்யற மாதிரி நடிக்க தான் செய்வோன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ.
என்ன செய்ய, நம்மளுக்கு மித்தவ மாதிரி நடிக்க தெரிய மாட்டேக்கு. என்ன நினைக்கிறோமோ அது மூஞ்சில் அப்படியே தெரிஞ்சிருது. நம்மளுக்கு வந்த வரோம் அப்படி. நான் இன்னைக்கு வேலை செய்கிற மாதிரி நடிச்சேன் மீனா. ஏன் அப்படி சொல்கிறேன் என்னை பற்றி? நாலுமுடி, நீங்கள் பெட்டி எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கோக்கமாக்கு செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாலுமுடி, நீங்கள் எப்பவும் நீங்கள் வேலை பாருங்க, நாங்கள் எதிர்பார்க்கல பார்த்துக்கோங்க. ஆனால் என்னைக்கு தேவையோ அன்னைக்காவது செஞ்சிடணும். அன்னைக்கு ஏதாவது இப்படி ஒழுங்கு காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. சின்ன பொண்ணு மீனா, நீங்கள் சாப்பிடுங்கம்மா, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அதாக்கா எதுக்கு இவ என்னையே சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரியலக்கா. விடுக்கீதா, நீ சாப்பிடு, வயிறு பசிக்குன்னு சொன்னல. கண்மணிக்கா, என்ன மீனா? சச்சி ஏதாவது சொன்னாங்களா நம்ம ட்ரிப்பு போகிறத பற்றி? ஆமாம், நம்ம வீட்டிலே இருப்போமே மக்களே. இவ்வே வேற இல்லை பார்த்தியா? அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வேற இருக்கு. அவைய வரலாம் இருக்காக்கா, நம்ம தான் அவ்வளோ வேறு இருக்கோமே, நம்மளாம் சேர்ந்து போயிட்டு வரலாம். மீனா, அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனால் அங்கே போயிட்டு நம்மளுக்கு எதுவும் வாங்கணும் எடுக்கணும்னு வச்சுக்கோயேன், இவைய கூட இருந்தவன்னு வச்சுக்கோ வாங்கி தந்துடுவாங்க. அதே இது நம்ம தனியாக போகணும்னு வச்சுக்கோயேன், கையில் என்ன அவ்வளோ காசாக கொடுத்துடுவாவே இதெல்லாம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவைய கூட இருந்தவன்னு வச்சுக்கே நம்ம நினச்சதெல்லாம் வாங்கலாம் பார்த்துக்க. மீனா, நம்ம தனியாக போகிறதுன்னு வச்சுக்கோயேன், அவைய நம்ம கையில் எவ்வளோ தந்து விட்டுருவாவே? ஒரு 2000 3000 அது காணிடுமா? அதே இது அவைய கூட வந்தவன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடுக்கோ சரி இல்லைன்னா நம்ம ஏதாவது வாங்கணுன்னாலும் சரி வச்சுக்கே, நம்ம கவலைப்படாமல் வாங்கிடலாம். சாப்பாடும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம தனியாக போனோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்க. ஐயோ இவ்வளோ குறையுதே நம்ம என்ஜாயும் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். சும்மா என்ன அறிவு நாள் முடிக்கு. அடி போலி சச்சு, சூப்பராக இருக்கு. ஆமாக்கா, சூப்பராக இருக்கு எல்லாம். எங்கள் அக்காவை சமையல் அடிச்சுக்க ஆளே கிடையாது பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குன்னு சந்தோஷம்தான். எல்லாம் அட்டகாசமாக இருக்குது, அடி பொலியாக இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன உண்ட மயக்கமா? ஆமாக்கா, அப்படியே கண்ணெல்லாம் சொருவுது பார்த்துக்கோங்க. எல்லாம் நம்ம காலாடலாம். கொஞ்ச நேரம் இருளா, வசதிக்கு இல்லைனாலும் ஒரு அசதிக்கு போட்டுக்கிறேன். போய் தொலை மக்களே. சரி, எங்கே போகலான்னு யோசிச்சிருக்கியே? ஏக்கா, அந்த திருப்பரப்பு அப்புறம் அந்த பத்மநாபபுரம் கோட்டை, அது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்குக்கா, கேள்விப்பட்டேன். அங்கே போகலாக்கா. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 20 கிலோமீட்டர் தக்க தூரம், அதனால நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். தூரெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. சின்ன பொண்ணு, உன் ஒருத்திக்கு தான் கார் ஓட்ட தெரியும் பார்த்துக்க. உனக்கு களைப்பாக இருந்தேன்னா என்ன செய்யிட்டு? இக்கா, நம்ம துணியை கிணியை மாற்றுறதுக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு ரூமு ஒரு மணி நேரத்துக்கும் அப்படிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாக்க நம்ம ரெண்டுத்துக்கும் போயிட்டு வருவோம். அதனால் அவ்வளோலாம் களைப்பாக இருக்காதுக்க. அதனால கவலைலாம் பட வேண்டாம். அந்த அளவுக்குலாம் நம்ம களைப்பாக மாட்டேக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நம்மளுக்கு நல்லா தூக்கம் அது வந்தாலும் கொஞ்சம் நின்றுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. அவளுக்கு களைப்பாக இருந்தால் நம்மளாம் ஓட்டலாம் தான் மாற்றி. ஆனால் என்ன செய்ய, நம்மளுக்கு தான் ஓட்ட தெரியாது. எனக்கும் அந்த ஒன்று தாம்மா இடிக்குது. உனக்கு ஒருத்தி தான் ஓட்ட தெரியும். நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், அந்த ஒரு பையன்தான். மித்தபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லா சின்ன பிள்ளை பார்த்துக்காக்க, எனக்குலாம் ஒரு சந்தேகமும் இல்லை. சின்ன பொண்ணு நல்லபடியாக ஓட்டிடுவேன். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காதுக்கா. ஒரு அப்படியே உடையில எதுவும் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரம் வண்டி நிப்பாட்டி போட்டுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஓட்ட வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் கூட யாராவது பேசிகிட்டே இருந்தவன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலப்பும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பு என்னைக்கு வாய மூடிட்டு இருந்திருக்கு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, நம்ம நல்லபடியாக வந்துடலாம். ஏட்டி, ஒரே நாளில் வந்துடலாம் அப்படி தானே? ஏக்கா, வண்டி நம்ம வண்டி தான், அதனால வண்டி டிரைவருக்கு வெயிட் பண்ணோம், அதான் லேட் ஆயிடுச்சுங்கிற கணக்கும் கிடையாது. வண்டி நம்மளது தான். நம்ம ஒரு 4 மணிக்கெல்லாம் இங்கேருந்து காலையிலே கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைமுக்கு நம்ம அங்கே போயிடுவோம். ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக ஆயிரும். நம்ம ஒரு 10 மணிக்கு நைட்டு வீட்டுக்கெலாம் வந்துடலான்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஒரு 11 மணி ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம்க்கா. மிஞ்சி போனால் ஒரு 11 மணி ஆகுக்க, அதுக்கு மேலெல்லாம் ஆகாது பார்த்துக்கோங்க. சின்ன பொண்ணு, அவ்வளோ நேரம் ஆகுமா? இது ஏசிடக்கூடாது சின்ன பொண்ணு. எதுக்கு ஏசுறவ? நம்ம எல்லாம் சேர்ந்து தானே வரோம். அது எவ்வளோ ஏசினா ஏசிட்டு போட்டுருக்க, நம்மளாம் அசரவே கூடாது பார்த்துக்கோங்க. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வரவா, ஐயட்டு கிஃப்டா நம்மளை ஏசக்கூடாது அப்படிங்கிற கிஃப்டை மட்டும் நம்ம வாங்கிக்கிடுவோம். ஏக்கா, போகிறதுன்னு முடிவெல்லாம் எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. அவைய கூட வராவளா இல்லையாங்கிறது மட்டும் தான் இப்போ தெரியணும். ஆனால் நம்ம போகிறது உறுதி. கரெக்ட். அவைய நம்ம கூட வந்தாவன்னா ரொம்ப நல்லது, வரலனாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம தான் இவ்வளோ பேர்
இருக்கலக்கா, அப்புறம் எனக்கு பிரச்சனை. இக்கா நம்ம என்ன அவ்வளோக்குள்ள விவரம் தெரியாமல இருக்கோம். அதுக்கு சொல்லல மீனா, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் பொம்பளைலாம் போறோமா, ஆம்பளை இல்லாத ஒரு பயம் கொஞ்சம் இருக்க தானே செய்யும். இக்கா நம்ம என்ன பாம்பேக்கா சுத்த பார்க்க போறோம்? பாஷை தெரியாம முழிக்கிறதுக்கு நம்ம சுத்த போறது தமிழ்நாட்டுக்குள்ள, அப்புறம் என்ன பிரச்சனை? அதுவும் நம்ம கன்னியாகுமரி, அப்புறம் என்ன பிரச்சனை நம்மளுக்கு? அதே நம்ம சேஃபா போயிட்டு வந்துடலாம். இக்கா நீ என்ன சொல்ற? எனக்கும் போகணும்னு ஆசையாக தாண்டி இருக்கு. நான் பாட்டில் சும்மா இருந்தேன் பார்த்துக்க, இவ சொல்லி சொல்லியே நான் ஆசையை மூட்டி விட்டாவே. சரி அப்போ எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரோம். என்ன கண்மணி? நான் ரெடிக்க, எனக்கு தான் விட்ட கேட்க வேண்டாமே, நான் ஏற்கனவே எங்கள் அக்கா வீட்டிலலாம் இருக்கேன். அப்படி போடுங்க. எப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி ஆயாச்சு. காலா கெட்ட போகுது நாளைக்கு. சரி அவரோட வீட்டால் வந்தோன்னே கேட்போம். கூட வந்தாவன்னா சரி, இல்லைன்னா நம்ம உள்ள போயிட்டு வருவோம். அதான் சரிக்கா. சரி நாங்களும் அப்படியே கிளம்புறோம். ஏன் சின்ன பொண்ணு, தூங்கி எழுந்திரிச்சிட்டு காப்பி கிப்பி குடிச்சிட்டு கிளம்பலாம்ல? இப்பமே போய் என் மாமியாரை தாஜா பண்ணாதான் உண்டு. அப்பதான் ஏதாவது சொல்லாம இருக்கும். இல்லைன்னா எதுக்கு போறா அதுக்கு இதுக்குன்னு ஏதாவது வம்பு இழுத்துட்டு இருப்பாவ. அதனால இப்பமே போய் அவளுக்கு காப்பி கிப்பி போட்டு ஏதாவது கொடுத்தாதான் எதுவும் ஆகும். ஏன் சின்ன பொண்ணு, அப்போ மாமியார் வேண்டாம்னு நீ என்ன செய்வ? அவிய பாட்டில் மறந்துக்கிட்டே இருக்கட்டும் மீனா, நம்ம போறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது அப்புறம் என்ன பிரச்சனை? இருக்க வேண்டியதானே? இல்லை அதுக்குன்னு இங்கே வேலை இருக்க முடியும். அதுக்கிட்ட போய் நான் மூஞ்சியாவது காட்ட வேண்டாமா? அதுக்கு தான்ல சொன்னேன், நீங்கள்லாம் ரொம்ப லக்கி. எனக்கு அப்படியே இப்போ நான் போய் வீட்டில் தூங்கிட்டு ஒரு சாயந்தர நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு நான் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் காப்பி கூட கொஞ்சம் பஜ்ஜி கிஜின்னு போட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. சரி ஏதோ ஒரு கொஞ்சம் மனசு இலகிடுவாவ அப்படின்னு நினைக்க பார்ப்போம். இல்லை அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமால? இங்கேயே இருந்தேன்னா அப்புறம் எப்போ எடுத்து வைக்கிறது? அட அதுவும் தானே. சரி வாங்க கிளம்புவோம். சரி சச்சு, சரி நாங்களும் கிளம்புறோன்னே, நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்குங்க போங்க. இக சரிக்கா, நானும் கொஞ்ச நேரம் கண்ணா சொல்றேன். 2 பேருமே தூங்குவோம், ஆனால் பெட்ரூம்ல போய் தூங்குவோம். வா சரிக்கா வா. மணி 1:30 தானே ஆகுது. பிள்ளைகளுக்கு எப்படி வர்றதுக்கு ஒரு 4 மணி ஆயிரும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிருவோம். அதில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கிடைக்காது பார்த்துக்க. அதுவும் சரிதாக்கா. சரி வா. நம்மளெல்லாம் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவைய வந்து என்ன சொல்வாங்களோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவக்கா. ஏன்னா நான் கூட இருக்க மாத்தியா, அதனால ஒன்றுமே சொல்ல மாட்டாவ. கண்மணி நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். நம்ம 4 பிள்ளைகளை கூட்டி போயிட்டு நம்ம வீடு திரும்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதுவும் சரிதான், ஆனால் நம்ம பிள்ளைகள தான் நல்லா வளர்ந்துட்டலாக்க. இனிமே என்ன செய்ய போறாவ, அதில் ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாவ. கண்மணி உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? சொல்லுக்க. அந்த மீரா பொண்ணு இருக்கல்ல, அவளை பற்றி தான் பேசணும் பார்த்துக்க. சொல்லுக்க. மீராக்கு ஏதாவது மாப்பிள்ளை வீடு பார்த்துருக்காவளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, அவள் படிச்சுட்டுலாம் இருக்கா. லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அதனால இப்போதைக்கு பார்த்த மாதிரி எனக்கு இன்னும் தோணலை. என்ன படிச்சுட்டு இருக்கா? பிகாம் லாஸ்ட் இயர் தாக்கா படிச்சுட்டு இருக்க. அப்போ இப்போ மாப்பிள்ளை பார்க்கலையோ? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம்னு இருக்காவளா? இல்லை நான் இங்கே என்ன யாரும் கேட்கேன். என்னக்கா இவ்வளோ விசாரிக்கா? ஏதோ மாப்பிள்ளைக்குலாம் கண்ணில் இருக்கா என்ன? ஆமாடே, ஒரு பையன் கண்ணில் இருக்கேன். உனக்கு தெரியும் அவனை நல்லா. யாருக்க? உனக்கு அன்பு தெரியும்ல, ராணி பையன். அவனை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அன்பா? ஆமாம் கண்மணி, அன்பு தான். ஆனால் இது எப்படி ஆரம்பிக்கன்னு எனக்கு தெரில பார்த்துக்க. அதான் ஆனால் மனசில் இது ஓடிக்கிட்டே இருக்கு. இக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கும் இந்த எண்ணம் இருந்து பார்த்துக்க. அதுவும் அந்த கடையில் அன்றைக்கி 2 பேரையும் பார்த்தேன்னா என்னமோ தோணுச்சு. அப்புறம் சரி நடக்கட்டுன்னு அன்றைக்கி விட்டுட்டேன். மீராவும் ரொம்ப நல்ல பொண்ணுக்க, ராணியும் ரொம்ப நல்லவா. இப்போ என்னென்னா மீராவுக்கு நல்ல மாமியார் கிடைச்ச மாதிரி இருக்கும், ராணிக்கு நல்ல மருமக கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னக்கா? அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையை கட்டி கொடுத்து உங்கள் ஊருக்கே வந்துட்டான்னு வச்சுக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும். தெரிஞ்சவ பக்கத்தில் தான் இருக்காவேன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கும் வந்து பார்த்துக்கவும் செஞ்சுக்கலாம். என்னக்கா? அதுவும் சரி ரமத்தியா, பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கண்மணி, நீ அன்பை பார்த்துன்னு வச்சுக்கேன், தப்பி தவறி கூட அவன்கிட்ட சொல்லிடாத. ஏன்க்கா? மீரா வீட்டுக்கெல்லாம் ஓகேவான்னு நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடி நம்ம அன்புகிட்ட கேட்டுட்டோன்னு வச்சுக்கேன், அவன் சரின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டான்னா அது வேற பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் பார்த்துக்க. நான் வேணா மீரா வீட்டில் ஒரு பேச்சு வாக்கில் சொல்லி வைக்கேன்.
அதெல்லாம் வேண்டாம் கண்மணி. அந்த பிள்ளை படிப்பெல்லாம் முடிக்கட்டு, அவசரம்லாம் வேண்டாம் பார்த்துக்க. ஆனால் அந்த அவங்க வீட்டில் கொஞ்சம் இதை மட்டும் சொல்லி வைக்கி, என் கண்ணில் ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன் இருக்கான்னு மட்டும் போட்டு வை. ஏக்கா இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்கு என் கண்ணுன்னு சொன்னா அவ யாரு என்னன்னு கேட்க தானே செய்வாவே. அதுவும் வாஸ்தவம் தானே. ஆனால் நீ இப்படி சொல்லு, கல்யாண பேச்சு எடுக்கும்போது நான் சொல்கிறேன், அப்புறம் உங்கள் 2 வீட்டுக்கும் பிடிச்சிருந்தா அதுக்கு மேலே பேச்சை தொடரலான்னு சொல்லி வை. சரி எதையோ சொல்லி வைப்போம். இப்போதைக்கு வேண்டாம், கல்யாணம் பேசுகிற நேரம் பார்த்துக்கலான்னு சொல்லி வைக்கேன். வேற என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, அன்பு வந்துட்டு கல்யாணம் பேச்சு எடுத்தாலே கடுகடுன்னு நிற்கானா. இப்போ நீ பொண்ணு வீட்டில் இதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி அவைய என்னைக்காவது பேச வந்து இவன் கடுகடுன்னு நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளுக்குள்ளே தான் விரிசல் வரும். அப்புறம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து பேச வேண்டாமா. அப்புறம் அந்த பொண்ணு விஷயத்தில் இதை பற்றி நான் கொஞ்சம் பேச சொல்கிறேன். எதுக்குன்னா அப்புறம் அவளுக்கு படிப்பு முடிஞ்ச கையோட வேற நம்ம அப்படியே பார்த்துக்கூடாது பற்றியா, அதுக்கு தான் இந்த விஷயத்தை போட்டு வைக்க சொல்கிறேன். அதுவும் சரிதான் எனக்கு. சரி அவகிட்ட நான் இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லி வைக்கேன். எங்கேருந்து எங்கேயோ முடிச்சு போடுறோம், பாப்போம் என்னதான் நடக்குன்னு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மீரா ராணிக்கு மருமவளாக வந்தா. இந்த 2 சம்மந்தமும் நல்லபடியாக நடந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், இதே சாக்கு வச்சு நம்ம வந்து போகலாம் பற்றியா, அதுக்கு தான். சரி கண்மணி கொஞ்ச நேரம் தூங்குவோம், ஏன் வந்துட்டாங்கன்னா அதுவும் நடக்காது. ஆமாக்கா எனக்கும் கண்ணை சொக்குது அப்படியே. ஏக்கா நீ 4 மணிக்கெல்லாம் காப்பி போட்டு குடிச்சிருவியோ? அட இல்லைம்மா, நீ வந்திருக்கேன்னு சொல்லி தான் நான் போட்டேன். நானும் இப்போ பிள்ளைகள் வறுமைன்னு தான் கண்ணை முழிச்சேன். இன்னமும் எனக்கு நல்ல தூக்க கலக்கமாக தான் இருக்குது பார்த்துக்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது, அதுக்கு தான் காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சோறு எல்லாமே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மக்கா வயிறு பசியோடு வந்தான்னு வச்சுக்கோங்க, அது பாட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாவே. அவங்களுக்கு வயிறு பசிக்கலனாலும் இன்னைக்கு நல்லா உட்காந்து சாப்பிடுவா பாரு. வெஜிடபிள் பிரியாணி, பிரிஞ்சி ரைஸ் இதெல்லாம் விடுவாங்களா, நல்லா மக்களே உட்காந்து சாப்பிடுவா பாரு. ஏக்கா எனக்கு சும்மாவே இருந்த மாதிரி இருக்குக்க. ஆமாம் நீ சும்மாவே இருந்தது கிடையாது, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப, அதுக்கு தான். எனக்கு இன்னும் நம்ப முடியல நீனும் பிள்ளைகளும் இங்கே வந்திருக்கேன்னு. ஏக்கா நான் இங்கே அடிக்கடி வருவேன், அதேமாதிரி நீனும் அங்கே வரணும் பார்த்துக்க. கண்டிப்பாம்மா நானும் இனிமே அங்கே அடிக்கடி வருவேன். இந்த ஏப்ரல் மே லீவில் நாங்கள் ஒரு 20 நாளைக்கு நாங்கள் அங்கே வந்துடுதோம், சரியா? நீ அங்கே ஒரு 20 நாள் வா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு 20 நாளைக்கு இங்கே வந்துடலாம். பெரியம்மா மக்களே வந்துட்டியா? இல்லை அவ்வளோ 3 வத்தி எங்கே? அவ பின்னாடி வந்துட்டு இருக்காமா, நான் பெரியம்மாவை பார்க்கறதுக்காண்டி ஓடி வந்துட்டேன். மக்களே இங்க வாமா. பெரியம்மா இருங்க, நான் கால் கை கட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உடனே வரேன். சரி மக்களே. காலையில் எழுந்திரிச்சிட்டு எம்மா ஸ்கூலுக்கெல்லாம் இன்னைக்கு போக வேண்டாமா, நம்ம பெரியம்மா வீட்டுக்கு அப்படியே போயிடலாமான்னு ஒரே அழுவ பத்துக்க. அம்மா பெரியம்மா என் செல்லம் போயா, போயிட்டு சீக்கிரம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க. சரி பெரியம்மா. என் மக்களே இங்க வாங்கடா ராஜாக்களா. மக்களே நீங்களும் போங்க, சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க. சரி சித்தி. சித்தி 10 நாள் இருந்துட்டு தான் போகணும், சரியா? கண்டிப்பா மக்களே 10 நாள் இருந்துட்டு தான் போவோம். மக்களே நீ பேக் போட்டிருக்க, அவ 2 பேக் போடல. அந்த வெளியே கழட்டி வச்சுட்டு ஓடி வந்தால வீட்டுக்குள்ள, அதுக்கு தான். அதானே பார்த்தேன். மக்களே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா போ, அப்புறம் உட்காந்து பேசு. சரிம்மா. இக்கா இந்த 2 நாள் லீவை நம்ம தடபடலா கொண்டாடுறோக்கா. 2 நாளா? 10 நாளும் நீங்க தானே இருக்க போறா? ஆமாக்கா, ஆனா 2 நாள் தானே லீவு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பள்ளிக்கூடம் இருக்குமே, அப்புறம் என்ன. அதான் அந்த 2 நாளையும் நம்ம நல்லா கொண்டாடுறோம், சரியா? என்ன செய்யலாங்க, நம்ம வேணா நாளைக்கு இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு வரலாம், வேற என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைக்கா, நம்ம அப்படியே ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க இங்கே உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா விளாண்டுட்டு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். ஆனா எனக்கு நம்ம சித்தி சரின்னு சொல்லுவாங்கன்னு தோணல. நீ தான் 10ஆம் கிளாஸ்ல இருக்கிய. ஏன் அக்கா தானே 10ல இருக்கா? ஆனா அக்கா தான் நல்லா படிப்பாளே. ஏன் அப்ப நான் படிக்க மாட்டேனா? நீ என்னைக்குலாம் படிச்சா? சோபி கோவத்தை முட்டாத பத்திக்க. நீ கோபப்பட்டு அந்த கிழிஞ்சிருமா? எல்லாம் இங்க பாருல, உங்க சண்டை நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. யமுனா சொல்றாளேன்னு உன்னை விடுறேன். நீங்களே எதுக்கு சிரிக்கிய? உன்னை பார்த்தாலே காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கா. சரி அதை விடு, நாளைக்கு எங்க போலான்னு பிளான் பண்ணுவோம். அது பிளான் ரொம்ப முக்கியம். மக்களே ஹாய் சித்தப்பா.
என் மக்களே வந்துட்டேலா? ஆமா பெரியப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுவி. என் மக்களே 10 நாள் இங்க இருந்துட்டு தான் போனோன்னே. ஆமா பெரியப்பா, நாங்களும் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். 10 நாள் இருந்துட்டு தான் வருவேன்னு. என் செல்லம். எப்பா நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? என் மக்கா நாளைக்கு எனக்கு வேலை இருக்கே, லீவ் போட முடியாதுல்ல. நாளான்னு பார்க்கலாமா? இல்லைன்னா மக்களே நீங்க எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க ஊரெல்லாம். நல்லா விளாண்டு எடுத்து இருங்க. இன்னொரு நாளைக்கு நான் எனக்கு லீவ் இருக்குமா, நம்ம போயிட்டு வரலாம். சரி பெரியப்பா. சரிதானக்கா, நம்ம சும்மா வெளியே இப்படி நாளைக்கு சுத்தி பார்த்துட்டு வருவோம். பெரியப்பாக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு நம்ம எல்லாம் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவாவே. அப்ப பரவாயில்ல, நாளைக்கு நம்ம எல்லாம் எங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வருவோம். அப்புறம் வர வழியில நம்ம பரோட்டாலாம் தின்னுட்டு வருவோனே. மக்களே பரோட்டெல்லாம் நீங்க வெளியே இருந்து சாப்பிட வேண்டாம். நான் நைட்டு வீட்டுக்கு வரும்போது நான் உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? சரி பெரியப்பா. நீங்களே சாப்பிட்டீங்களா மக்களே? அதெல்லாம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு பெரியப்பா. அப்படியே மக்களே? ஆமா பெரியப்பா. பெரியம்மா வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் அது என்னதுக்கு, பிரிஞ்சி ரைஸ் டி. பிரிஞ்சி ரைஸ், அப்புறம் அந்த கேரட் அல்வா கூட பண்ணியிருந்தாவே, ரொம்ப நல்லா இருந்து. சரி அம்மாயும் கண்மணி எங்க? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே பாத்திரம் பூசிக்கிட்டு இருக்கப்பா. மக்களே சரி நாளைக்கு தானே போறீங்க, இப்ப படிக்கலாம்ல. 2 பேருமே 10ல இருக்கிய. நான் மார்க்கெல்லாம் நல்லா எடுக்க வேண்டாமா? ஐயோ, இங்கேயும் வந்து படிப்ப. ஏலா சுபின், என்ன வாய்க்கிலையும் முணங்குறா? அதுதான் நானும் சொன்னேன் பெரியப்பா, 10ல படிக்க வேண்டாமா? நானும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அக்காட்ட, வாங்க படிக்க போலான்ட்டு. அடப்பாவி, இக்க ஏன் அப்படி சொல்றா? நான் படிப்ப வாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டு இருந்தேன். ஆட அண்ட புழுகா, ஆகாச புழுகா. சரி வா எந்தி படிக்க போலாம். அத்தானோ வாங்க, எப்படி இருக்கியே? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா கண்மணி? நானும் நல்லா இருக்கேன் அத்தானோ. ஏங்க எப்போ வந்தியே? இப்பதான் வந்து சரசு, ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். ஏக்கா நீ பேசிட்டு நான் அத்தானுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி கண்மணி நீ போ. அதுக்குள்ள நான் ஏழ்ட்டு நாளைக்கு நம்ம போறத பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிக்கா. ஏங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சரசு சொல்லு. நாங்க எல்லாரும் நாளைக்கு சுத்தி பார்க்க போலான்ட்டு முடிவு எடுத்திருக்கோம். நீங்க வரையில எங்க கூட? நான் வரது இருக்கட்டு, எங்க சுத்தி பார்க்க போலான்ட்டு இருக்கிய? அந்த திருப்பரப்பு, அப்புறம் ஐயோ ஏதோ ஒரு கோட்டை சொன்னால, பத்மநாதபுரம் கோட்டையா? அட ஆமாங்க. நான் நாளைக்கு வர முடியாது. ஆனா நீங்க 2 பேரும் பிள்ளைகள் கூப்பிட்டு போயிட்டு வந்துருவீங்களா? எங்க நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, சின்ன பொண்ணு மீனா, கீதா எல்லாரும் சேர்ந்துதான் போறோம். ஒரு அணியும் சேர்ந்துதான் போறோம். வண்டிக்கு என்ன செய்ய போறிய? சின்ன பொண்ணு வண்டியா? ஆமாங்க. இவ்வளவு பேரும் ஒரே வண்டியில இருந்துக்குருவீங்களா? அதெல்லாம் பரவாயில்லைங்க, இவளெல்லாம் மடியில வச்சுக்கிட்டா போகுது. சின்ன பொண்ணு ஒருத்திக்கு தான் கார் ஓட்ட தெரியும். எப்படி பார்த்து போயிட்டு வந்துருவீங்களா? எப்பா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீப்பா, நாங்க சமத்தா இருந்துக்கிடுவோம். ப்ளீஸ்ப்பா, நாங்க போயிட்டு வரோம்ப்பா ப்ளீஸ். எப்பா ஆமாப்பா ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. ஏம்மா எதுக்கு இவ்வளோ ப்ளீஸ்? சரி போயிட்டு வாங்க. சரசு பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. பிள்ளைகளா நீங்களும் சமத்தா இருக்கணும், சரியா? அதெல்லாம் நம்ம பிள்ளைலாம் நல்லபடியா இருந்துக்கிடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. செப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு, நாளைக்கு நல்லா சுத்தி பார்க்கலாம். ஏக்கா இந்தாக்கா அத்தானுக்கு காப்பி கொடு. கண்மணி நல்லா பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. என்ன கவலைப்படாதே அத்தானோ, நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம். சுத்தி பார்க்கறதுனா போதும், பிள்ளைகளோட உங்க மூஞ்சில பூரிப்பு அவ்வளோ இருக்கு. Thank you for watching. Subscribe please. லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். மக்களே எப்படி இருக்கே, நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் சுத்தி பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். திருப்பரப்பு ஃபால்ஸுக்கும் அப்புறம் இல்ல அப்புறம் எங்களா அப்புறம் பத்மநாபபுரம் கோட்டைக்கும் போற மக்களே. நீங்களும் வரையில எங்க கூட? நீங்களும் வாங்க மக்களே, நம்ம எல்லாரும் அங்க மீட் பண்ணலாம். நம்ம எல்லாரும் அங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மக்களே. சப்ஸ்கிரைபும் பண்ணிடணும்னே. உங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேரும் பண்ணிருங்க. அதோட கமெண்ட்டும் பண்ணிருங்கன்னு. சரி பார்க்கலாம் மக்களே. பாய்.